ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 16 பேனல் அனார்கலி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, அதுக்கப்புறம் பேக் பார்ட், இந்த மாதிரி நம்ம 2 பார்ட் வச்சுருக்கோம். இதில் ஒரு பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் தச்சு காட்ட போகிறேன். இதை நான் எப்படி தைக்கிறேனோ அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் பேக் பார்ட்டை வந்து தைக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் இது, அதே மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் இது. இந்த நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு எல்லா சைடும் முதல்ல பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம நெக்குக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த 2 ஃபேப்ரிக்கும் ஒன்றா வச்சு நெக்கை மட்டும் தைக்க போகிறோம் முதல்ல. இப்போ வந்து நான் வந்து என்னோடய மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து கைடை தூக்கி நல்லா டர்ன் பண்ணி பொறுமையாக வந்து என்னோடய நெக்கை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃபேப்ரிக்கை வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த நெக்கு ஷேப்க்கே வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா தான், இந்த எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து லைனிங் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா சைடும் வந்து நாச் வந்து கொடுத்துக்கலாம். நாச் கொடுத்தா தான் வந்து டர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம நாச் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக்கை அப்படியே வந்து உல்டாவாக திருப்ப போகிறோம். உல்டாவாக திருப்பி நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் வந்து பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ வந்து உல்டாவாக திருப்பி நல்லா ஒரு அயன் பண்ணிட்டோம். எல்லா சைடும் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டிச்சை வந்து நம்ம இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா சேர்த்து இங்கே ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி லைனிங்கோட ஓரத்துலேயே வந்து ஃபுல்லாகவுமே எல்லா சைடுமே லைனிங்கோட ஓரத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச் வந்து பண்ணிட்டு வரப்போகிறோம். இதே மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து என்னோட மெயின் ஃபேப்ரிக் அப்புறம் வந்து லைனிங் ஃபேப்ரிக் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு லைனிங் ஃபேப்ரிக்கோட ஓரத்துலேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகே, இது உங்களுக்கு இப்போ பார்த்தா கிளியராக புரியும். இதே மாதிரி லைனிங்கோட ஓரத்துலேயே வந்து பொறுமையாக வந்து ஸ்டிச் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா மெயின் கிளாத்தையும் சுற்றி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ வந்து உங்களோட லைனிங் கிளாத் வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மெயின் கிளாத்தும் கரெக்டாக வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளோட லைனிங் கிளாத்தோட அளவு தான் வந்து நம்மளோட கரெக்டான அளவு. அதனால் எல்லா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்த்தோம்னா நம்மளோட இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டாட் வந்து கொடுக்கல, ஸோ அதனால் நான் டாட் பிடிக்கல. நீங்கள் டாட் கொடுத்துருந்தீங்கன்னா டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த பார்ட்டை எப்படி தச்சு காமிச்சினோ அதே மாதிரி பேக் பார்ட்டை வந்து நீங்கள் தைக்கணும், சரியா? இப்போ நம்மளோட ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நான் ஃப்ரண்ட்டு எப்படி தச்சு காமிச்சினோ அதே மாதிரி நீங்கள் பேக்கும் வந்து சேம் தச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம்.
அடுத்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவோட பேக் சைடு இது, பாடி பார்ட்டோட பேக் சைடு இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்லீவோட சென்டர், அதுக்கப்புறம் நம்மளோட பாடி பார்ட்டோட சென்டர், இந்த 2 சென்டரையும் வந்து நம்ம முதல்ல ஒரு பின் வந்து பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட இந்த பாடி பார்ட்டோட ஆஃப் பார்ட்டையும் ஸ்லீவோட ஆஃபையும் ஒன்றா வச்சு முதல்ல வந்து ஒரு ஸ்டிச் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு பாதி இருக்கு இல்லையா, பாடி பார்ட்டோட பாதி, ஸ்லீவோட பாதி, இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸ்லீவோட ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நான் வந்து எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி இன்னொரு பக்க பார்ட்டையும் வந்து தைக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட பாதி பார்ட்டை நம்ம தைச்சிட்டோம். இந்த பாதி பார்ட்டை எப்படி வந்து இந்த பாதியை நம்ம தைச்சோமோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த பாதி இருக்கு இல்லையா, ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் வச்சு இந்த பாதியை வந்து அதே மாதிரி வந்து நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கையில் வந்து இங்கே தைச்சிட்டோம். கீழே வந்து மடித்து தைக்கணும் இல்லையா. இப்போ முதல்ல ஒரு 1/4 இன்ச் மடித்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற சீம் அலவன்ஸை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவில் கீழே அடியில் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சை வந்து நான் மடித்து இந்த மாதிரி வந்து தைக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்மளோட சீம் அலவன்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக வந்து தைக்கணும். இந்த பக்க ஸ்லீவை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி கீழவும் மடித்து வந்து நம்ம தைச்சிட்டோம். இது எப்படி தைச்சோமோ அதே மாதிரி வந்து நம்மளோட இன்னொரு பக்க ஸ்லீவையும் தைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லீவை எப்படி தைச்சோமோ அதே மாதிரி அந்த ஸ்லீவும் வந்து தைச்சிட்டோம். இப்போ வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த 2 பக்கத்தில் இப்போ ஏதாவது ஒரு சைடு மட்டும் நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து சைடு ஜாயிண்ட் பண்ணால் போதும், 2 பக்கம் வேண்டாம். ஒரு பக்கம் மட்டும் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு சைடு ஜாயின் பண்ணணும். நான் இந்த சைடு வந்து சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த சைடு பண்ணலை. ஒரு சைடு மட்டும் பண்ணுங்கள். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு நான் சைடு வந்து ஜாயின் பண்ணவே இல்லை, ஒரு பக்கம் மட்டும்தான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேஸ்ட் டு பாட்டம் வந்து தைக்கலாம். இப்போ நம்மளோட வேஸ்ட் டு பாட்டம் இந்த செகண்ட் பார்ட்டை எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம 16 பேனல்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கும் நம்ம இடையில் கட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஒன்றா சேர்த்து தையல் போட்டுட்டு வரணும். இந்த 16 பேனலையும் இதே மாதிரி ஒன்றா சேர்த்து ஒரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கும் கேப் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 16 பேனலையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் தைக்கணும். ஓகே, இப்போ நான் பாருங்கள், ஒரு பேனலையும் இன்னொரு பேனலையும் ஒன்றா வச்சு அந்த கேப்பெல்லாம் வந்து தச்சு 16 பேனலையும் நான் ஒன்றா வந்து தைக்க போகிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இதே மாதிரி எல்லா பேனலுமே 16 பேனலையும் நம்ம அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் தச்சு ஒன்றா வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2-3 பேனல் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தச்சு காட்டுறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் பேனல் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2 பேனலை ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த பேனலையும் வச்சு நான்
ஜாயின் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பேனலையாக வந்து நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணி தைக்கணும். வெரி சிம்பிள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2-3 மட்டும் தைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து 3 பேனலில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேனல்லையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி தைச்சிட்டு வரப்போகிறேன். இப்போ நான் என்னோட 16 பேனலையும் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம இதுக்கு லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ என்னோடய லைனிங்கை நான் 4 மடிப்பாக வந்து மடித்து வச்சுருக்கேன். 1 2 3 4 4 மடிப்பாக என்னோடய லைனிங்கை நான் வந்து மடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து என்னோடய மெயின் ஃபேப்ரிக்கை விட 2 இன்ச் லெஸ் பண்ணி லைனிங் எடுத்திருக்கேன். என்னோடய மெயின் ஃபேப்ரிக் 39. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைனிங் வந்து 2 இன்ச் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ என்னோடய லைனிங்கோட ஹைட்டு 37 இன்ச்சு. சரியா? 2 இன்ச் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் வந்து கம்மியாக வந்து எடுக்கணும். இப்போ வந்து நான் என்னோடய ஸ்கர்ட்டோட வேஸ்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 32 வந்து வருது. இப்போ வந்து இந்த 32 மெஷர் வந்தது இல்லையா, இந்த டேப்பை நான் அப்படியே வந்து 32ல் அப்படியே 4ஆக வந்து நான் எப்படி மடிக்கிறனோ இதே மாதிரி உங்கள் மெஷரை நீங்கள் 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ நான் 4ஆக வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டை மடித்தேன் இல்லையா, அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விடுங்க, அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ என்னோடய மெஷர்மெண்ட் என்னோடய வேஸ்ட்லேருந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஒரு ஏ லைன் மாதிரி வந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ டேப்பை வந்து நீங்கள் இப்படி வச்சு ஜஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, ஏ லைன் ஸ்கர்ட் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து நம்மளோட லைனிங் ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு 2 ஸ்கர்ட் வந்து வந்திருக்கோம். ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு, இன்னொன்று பேக்குக்கு வந்து தைக்க போகிறோம். இப்போ இந்த 2 பார்ட்டு லைனிங்கையும் ஒன்றா வச்சு ஒரு பக்கம் மட்டும் சைடு ஜாயிண்ட் பண்ண போகிறோம். இன்னொரு பக்கம் பண்ண போகிறதில்ல, ஒரு பக்கம் மட்டும் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நம்ம இந்த லைனிங்கை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து முதல்ல ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக தைக்கணும். அதே மாதிரி இந்த பார்ட்டையும் வந்து நம்ம கீழே வந்து மடித்து வந்து தைக்கணும். இப்போ நான் தைச்சி காட்டுறேன். முதல்ல 2 லைனிங்கையும் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம். ஒரு பக்கம் மட்டும் இந்த சைடு ஜாயிண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்படி மடிக்கிறனோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கர்ட்டுக்குமே வந்து கீழே வந்து மடித்து தைக்கணும். இப்போ நம்ம ஸ்கர்ட்டோட ஒரு பக்கம் மட்டும் வந்து சைடு ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழவும் மடித்து தைச்சிட்டோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோடு இதை அட்டாச் பண்ணலாம். இப்போ நம்மளோட லைனிங் அதுக்கு அடியில் வந்து மெயின் ஃபேப்ரிக் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த ஸ்கர்ட்டுக்கு. இது வந்து நம்மளோட டாப் போர்ஷன். இப்போ இந்த டாப் போர்ஷனும் இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதை ஜூம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம டாப் போர்ஷன் வந்து இது வந்து நம்ம பாட்டம் போர்ஷன், இது லைனிங், இது மெயின் கிளாத்து. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டாப் போர்ஷனை ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம முதல்ல வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்மளோட இந்த லைனிங்கையும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒன்றா வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட டாப் போர்ஷனையும் பாட்டமையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து தைக்கணும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணால் தான் ப்ராப்பராக இருக்கும், அதனால் பின் பண்ணிக்கலாம். இப்போ
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் ஒன்றா வச்சு நம்ம ப்ராப்பராக பின் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை தையல் போட போகிறோம். அதனால் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதே மாதிரி கரெக்டாக என்னோடய டாப்பும் என்னோடய பாட்டமும் வந்து கரெக்டாக வந்து வச்சு ஈவனாக வந்து நான் இப்போ பின் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணலை அப்படின்னா இது வந்து கொஞ்சம் தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து இந்த 2 பார்ட்டையும் பின் பண்ணிக்கிறேன். இதை பின் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பின் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறதுனால எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டிச் போடுறேன். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் 2 ஸ்டிச் போடணும், சரியா? அப்போ தான் வந்து பிரிஞ்சிக்காமல் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த வேஸ்ட்டு ஸ்லீவ் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் 2 ஸ்டிச் இல்லைன்னா ஒரு 3 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க, சரியா? இப்போ நம்மளோட இந்த வேஸ்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ இதை திருப்பி இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ இதை கரெக்டாக திருப்பி வச்சிட்டோம். நம்ம ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணலை. நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் 2 ஸ்லீவும் ஒன்றா வச்சு அப்படியே வந்து ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வேஸ்ட் வரைக்கும் ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் இது 2த்தையும் ஒன்றா வச்சு வேஸ்ட் வரைக்கும் மட்டும் ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 ஃப்ரண்ட் பேக்கை ஒன்றா ஸ்டிச் பண்ணணும். வேஸ்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் லைனிங்கையும் ஸ்டிச் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங், அதுக்கப்புறம் என்னோடய பேக் பார்ட்டோட லைனிங், இந்த 2 லைனிங்கையும் ஒன்றா வச்சு நான் முதல்ல வந்து தைக்க போகிறேன். கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து நான் லைனிங்கையும் ஒன்றா வச்சு தைக்க போகிறேன். இதை தச்சு முடித்ததுக்கு அப்புறமா உள்ளே வந்து ஸோ இந்த மாதிரி வந்து லைனிங் வந்து தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக், இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் ஃப்ரண்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் பேக்கோட இதை 2த்தையும் ஒன்றா வச்சு நம்ம தைக்கணும். இப்போ நான் என்னோட ஸ்லீவ்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் ஃப்ரண்ட் பேக் 2 பார்ட்டையும் ஒன்றா சேர்த்து தையல் போட்டுகிட்டே வரப்போகிறேன். அதுக்கு கீழே தனித்தனியாக வந்து தைக்க போகிறேன். இப்போ நான் என்னோட வேஸ்ட்டுக்கு கீழே வந்து லைனிங்கையும் ஒன்றா சேர்த்து தனியாக வந்து தைக்கிறேன். பாருங்கள், என்னோடய மெயின் ஃபேப்ரிக் தள்ளி விட்டுட்டேன். லைனிங்கையும் ஒன்றா சேர்த்து வந்து நான் வந்து ஃபுல்லாக நீளத்துக்கும் வந்து தைக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை வந்து தனியாக எடுத்து தைப்பேன், சரியா? இப்போ லைனிங் ஃபினிஷு. இதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக் 2 தனியாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை தனியாக தைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம லைனிங் ரொம்ப குட்டியாக வச்சுருக்கோம், ஆனால் மெயின் ஃபேப்ரிக் நல்லா ஃப்ளாராக இருக்குது. ஸோ இது தனித்தனியாக தைக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு கவுன் ஃபீல் வந்து வரும். இது 2த்தையும் ஒன்றா சேர்த்து தைச்சோம்னா A-லைன் ட்ரெஸ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தனியாக வந்து தைச்சிக்கலாம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஃபைனல் நம்மளோட ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஸ்டோன் ஒர்க்கு அதெல்லாம் பண்ண போகிறேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு ஷார்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். பட் ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.